மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம். ஜியோபாரதி, கூடுதல் விவரங்கள். மாநிலங்களவை தொடங்கியதன் தொடர்ச்சியாக தர்மேந்திர பிரதான் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியான அந்த முழக்கங்களை திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் எழுப்பிட்டு இருந்திருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினரான வழக்கறிஞர் கிரிராஜன் குறிப்பிட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்திருந்தாரு. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பானது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மத்திய அரசு திட்டமிட்டுள்ள இந்த மறுசீரமைப்பு என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படிங்கிற தங்களுடைய கருத்துக்களை கிரிராஜன் முன் வச்சிருந்தாரு. குறிப்பிட்டு கிரிராஜன் மட்டும் தான் பேசணும், மற்ற எந்த எம்பிக்களும் தொடர்பாக பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை முதலாக தற்போது திமுக எம்பி மாநிலங்களவையில் பதிவு பண்ணியிருக்காரு. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.